வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் 2வது இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது தான் இந்த மாதத்தில் அற்புதமான அமைப்பு. அதாவது அந்த கிரகம் அப்படி இருந்தால் நமக்கு நல்ல பணவரவு இருக்கும். காசு பணம் நமக்கு தேவைக்கு கிடைச்சது. நமக்கு கையில் காசு இல்லைன்னே இல்லை, அதே மாதிரி காசு வச்சுக்கிட்டே நம்ம எந்த காரியத்தையும் செய்யணுங்கிற அமைப்பும் இல்லை. காசே இல்லாமல் கூட நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அந்த அமைப்பு இப்போ இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துடணும், வருமானம் வந்துடணும், அது கடனாக கூட வந்துடணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் வரணுங்கிறனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் ஓடாதவங்களுக்கு தொழில் நல்லா ஓடிடும், கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைச்சிரும், கடன் காட்சி அடையிறதா இருந்தால் கடன் காட்சி அடையும், குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு பிரிவினைகள் எல்லாம் நீங்கிடும். ஒரு சிலருக்கு சொத்து மூலமாக பணம் வரும், சொத்து அடமானம் வச்சோ விற்று கூட பணம் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக கூட பணம் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால தான் செவ்வாய் ஒரு கிரகமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து செவ்வாய் பகவான் ஜூன் 19ஆம் தேதி 3வது ராசிக்கு போகும். அப்பையும் பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது, நல்லா தான் பணவரவு இருக்கும். அப்பையும் சொத்துக்கள் மாற்றம் செய்யணும்னா செய்யலாம். இப்போ சொத்துக்கள் மாற்றம்னா ஒரு சொத்தை விற்கணும்னா விற்கலாம், ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னா வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு மாறணும்னா மாறலாம், ஊர் மாறணும்னா மாறலாம், அந்த அமைப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தாயாருக்கு மட்டும் உடல்நல கோளாறு கொஞ்சம் நீங்கும். சரிங்களா? அடுத்து ராசி மேலேயே சனி இருக்கிறது 7.5 சனி தான். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனின்னு சொல்லுவோம். ஜென்மச்சனி காலத்தில் கடன் அதிகமாக வாங்கக்கூடாது. கடன் வாங்கி எதையாவது நம்ம செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? இப்போ கடன் இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க 7.5 சனி காலத்தில் நீ கடனை வாங்கி நீ வீடை வாங்கிரு, சொத்தை வாங்கிருன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த வேலையை பண்ணாதுங்க. உங்ககிட்ட கையில் காசு இருந்தால் அந்த மாதிரி வேலை பாருங்க. காசு இல்லையா, காசு கிடைக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணிக்குவோம். தயவுசெய்து கடனை வாங்கி பண்ணாதீங்க. கடன் வாங்கினாலும் முழுமையாக கடன் வாங்காதுங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், 20 லட்ச ரூபாய்க்கு கட்டுறோம், ஒரு 15 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி செய்யலாம், தப்பு இல்லை. 5 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு 15 லட்ச ரூபா கடன் வாங்கக்கூடாது. அல்லது டோட்டலாகவே கையில் காசு இல்லைன்னா கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கிலாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா இது கடனை உருவாக்குற கிரகம். கடனை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கடனை அடைக்க விடாத கிரகம். அதனால அந்த மாதிரியான தவறுகளை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்தாலே பெரிய பாதிப்பு வராது. அடுத்து வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சூரியன் 4வது இடத்துல இருக்கிறது அற்புதமான அமைப்புங்க. ஏன்னா சூரியன் 4ல் இருந்தால் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசியலில் பட்டம் பதவிகள் கிடைக்கும், அரசாங்க சம்மந்தப்பட்ட அலுவலர்களை சந்தித்து ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம செய்யணும்னா செஞ்சிடலாம். ஏதாவது டாக்குமெண்ட் மாற்றணும், ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், அல்லது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் வேற உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்குது. 4வது இடம் பலம் அதிகமாக இருந்தாலும் சொத்து பத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சொத்து பத்தில் இருக்கிற வில்லங்கங்கள் இருக்குல்ல, பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால 4வது இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த மாதம். அது போக இப்போ ராகு பகவான் எடுத்துக்கோ. ராகு பகவான் 12வது ராசியில் இருக்காரு. அது நமக்கு கொஞ்சம் செலவுகளை தான் கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் நம்ம சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் செலவுகள் வரும். சிலர் வீட்டில் மருத்துவ செலவுகளை கூட கொஞ்சம் அவர் கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு சரியான தூக்கம் வராது, கொஞ்சம் டிப்ரெஷன் கொஞ்சம் இருக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்காரு. குரு பகவான் உங்களுக்கு நிறைய யோகங்களை கொடுப்பார். என்ன யோகங்களை கொடுப்பாருன்னா, முதல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாங்க. ஆண் வாரிசு இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த ஆண் வாரிசை கொடுத்துருவாங்க. நகை நட்டுக்கள் அடமானம் வச்சிருந்தா அந்த நகை நட்டுக்களை மீட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த குரு இருக்கார். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு கட்டி பால் காய்ச்சறது, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது சடங்குகள் செய்கிறது, பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறது, அல்லது வேற விழாக்கள் ஏதாவது கொண்டாடுறது, இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான சம்பவங்களையுமே அந்த குரு பகவான் ஈஸியாக நல்லாவே கொடுப்பார். என்ன 5வது இடத்துல குரு பலம் பெற்று இருக்கிற போது ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம வேலை பார்க்குறோம்னா, ஒரு இடத்துல பார்க்குறோம்னா தொடர்ந்து அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது, வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அது நம்மளே விரும்பி செய்யலாம். இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல சில தொந்தரவுகள் இருக்கும், அதனால கூட நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான எண்ணங்கள்
கண்டிப்பாக வந்து சிலருக்கு வந்து வரதா செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யும். கொஞ்சம் போட்டி பொறாமையெல்லாம் இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கணும். இப்போ 2-3 பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மல்டிபிளாக பண்ணுறாங்க பிஸ்னஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் மட்டும் ஸ்லோவாகும். இன்னொரு தொழில் வந்து நல்லா தான் இருக்கும், வருமானமும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் வந்து இல்லை. பொதுவாக 5வது இடத்துல குரு இருக்குது. 5வது இடத்துல குரு இருந்தால் அசத்தலாக இருக்கணுங்கிறது விதி. அதனால கண்டிப்பாக அசத்தலாக இருக்கும். நீண்ட காலமாக நீங்கள் எது நடக்கலைன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, எது நடக்கலைன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது நீண்ட காலமாக உங்கள் வீட்டில் எது நடக்கலைன்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது நடக்கும். எது கிடைக்கலன்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலத்தில் இருக்கதா செய்யும். சுக்கிர பகவான் வேற உங்களுக்கு 5வது ராசியில் இருக்காரு. 5ல் சுக்கிரன் இருந்தாலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கும். இப்போ ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் 6வது ராசிக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு மாத காலத்துக்கு ஆடை ஆபரணங்கள் சேதாரம். ஆடைன்னா ட்ரெஸ்ஸு, அது ஏதாவது ஒரு வகையில் சேதாரமாகும். ஆபரணங்கள் அப்படின்னாலும் இந்த நம்ம போடக்கூடிய நகைகள், அது வந்து சேதாரமாகும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குல்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, செல்ஃபோனு, கரண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுகள் வந்து பழுதடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். சிலதுக்கு வந்து புதுசாக தான் வாங்க முடியும், சிலதை பழுது பார்த்து நம்ம பயன்படுத்த முடியும். 6வது ராசியில் கேது பகவான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த பரு வர்றது, கொப்பளம் வர்றது, பல்லு வலி வர்றது, கண்ணு வலி வர்றது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். அதே மாதிரி 6வது இடம் வலிமை பெற்றாலே ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும். அதாவது வேறு இடத்துல இருக்கிற மாதிரி கூட வந்துடும். ஏதோ ஒரு வகையில் பிரிவினையை ஏற்படுத்தும். அப்படி பிரிவினை ஏற்படாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் நொடி வரும். பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நோய் நொடி வரக்கூடிய ஒரு அம்சங்கிறது வந்து இல்லை. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.